அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலின் 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்த சோழர்களின் மாளிகைகள் தற்போது எப்படி இருக்கிறது என்று களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரகுவரன். மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் வென்றார், கங்கையை வென்றார். வென்றதுக்கு பிறகு புதிய தலைநகரை உருவாக்கினார்லாம் சொல்லப்படுது. புதிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரமும் பெரிய பிரகதீஸ்வரர் கோயிலும் கட்டப்பட்டது. ஆனால் அவரோட மாளிகை எங்கிருந்து அவர் ஆட்சி செய்தார் அப்படின்னா இங்கிருந்து தான் அவர் ஆட்சி செய்தார். அந்த இடத்துல தான் நான் தற்போது இருக்கிறேன். அந்த மாளிகையெல்லாம் தற்போது இல்லை. தற்போது இந்த மேடுகள் தான் இங்கே கிடச்சிருக்கு. அந்த பகுதிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்ருக்கோம். பிரம்மாண்ட கோயிலை கற்றளியாக கட்டிய ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் உங்களுடைய அரண்மனைகளை பார்த்தீங்கன்னா இது போன்ற செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த செங்கற்களை பார்க்கலாம். இந்த அளவில் தான் அந்த காலத்து செங்கற்கள் இருந்திருக்கிறது. 6 அடி நீளமுள்ள சுவர், 5 அடி நீளமுள்ள சுவர்களாக அந்த சுவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தான் இருக்குது. செப்பேடுகளில் சொல்லப்பட்டிருக்க தரவுகள் படி இந்த இடத்துல 3 மாளிகைகள் இருந்திருக்கிறது. இந்த 3 மாளிகையில் இந்த இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் ராஜேந்திர சோழன் சில கட்டளைகளை பிறப்பித்த அளவுக்கான சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 அரண்மனைகள் இருந்த இடம் தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னர்களால் அளிக்கப்பட்டது. சுமார் 200 ஆண்டுகள் இந்த பகுதியில் இருந்துதான் சோழ மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியை செய்திருக்கிறார்கள். இந்த அரண்மனையை பார்க்கலாம். ஒரு சுவரும் பார்த்தீங்கன்னா 6 அடி நீளம் இருக்கும், 5 அடி நீளம் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்ட அமைப்புல இந்த சுவர் அமைப்புகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பாறைகளை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பாறைகள் இங்கு சுற்றியும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் கங்கையை வென்று கடாரத்தை வென்று பெரும் பகுதியை ஆண்ட ராஜேந்திர சோழன் சோழ மன்னர்களினுடைய மாளிகை தற்போது இந்த நிலையில தான் இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரகுவரன்.